அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார். அவர் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை வைப்பது போல பேசியுள்ளார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுரை விமான நிலையத்திற்கு பெயரை சூட்டுவோம் அப்படின்றது மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வோம் அப்படின்றத கூறியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தா தென் தமிழகத்தில் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் மற்ற சமுதாய மக்களுக்கும் ஒரு மோதல் போக்கான விஷயத்தை இந்த தேர்தல் நேரத்தில் இது போன்ற விஷயத்தை இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். மக்களின் நலன் சார்ந்து விஷயங்களை பேசினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அது ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் மதுரை விமான நிலையத்திற்கு பேர் வைப்பதை பற்றி இந்த தருணத்தில் பேசக்கூடியதற்கு என்ன விஷயம் இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது இரு சமூகத்தில் உள்ள நல்ல உறவுகளையும் இதை முறியடிக்கும் விதமாகவும் இருக்கிறது தான் இந்த நோக்கத்தோட பேசுவதாகத்தான் தெரிகிறது. ஒரு ஆரோக்கியமற்ற பேச்சாகவே தெரியல. எனவே மதுரை விமான நிலையத்திற்கு நிலம் தந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் இந்த மண்ணில் பூர்வக்குடி மக்களான தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள். அவர்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையான மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயரைத்தான் சூட்டப்பட வேண்டும் அப்படின்றதான் வலியுறுத்தி வர்றாங்க. இந்த மக்கள் சின்ன உடைப்பு கிராம மக்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து தான் இந்த விமான நிலையம் அமைந்திருக்குது. தன்னுடைய வாழ்வாதாரத்தை அனைத்தையும் கொடுத்து மக்களுடைய பணிக்காக, அரசு பணிக்காக, மக்களுக்காகவும் இந்த தன்னை வாழ்வாதாரத்தை இழந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரே சமூகத்தில் இருக்கிற மக்கள் தான், வேற மற்ற சமுதாயம் கூட கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரே சமூகத்தை சார்ந்து தான் இருக்கிறாங்க. இதற்கு மதுரை விமான நிலையத்திற்கு இந்த மற்றவர்களுடைய பெயரை சூட்டக்கூடாது என்பதற்காக இது 2018 இருந்து இது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட அவங்களுடைய சார்பாக 2018 ஜனவரி மாதம் 23 அன்று கூட மதுரை அவனியாபுரம் பேருந்து நிலையம் அந்த மந்தை திடலில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டப்பட வேண்டும், வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்தியிருந்தாங்க. இதை போல புதிய தமிழகம் கட்சி அவர்கள் சார்பாகவும் இதற்கான ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் இன்றளவும் தொடர்ந்து இது நடந்து கொண்டே தான் இருக்குது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக இன்றளவும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்துதான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த தேர்தல் ஆதாயத்திற்காக இது போன்ற இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. தென் மாவட்டங்கள் சுமூகமாக நட்பாகவும் வாழக்கூடிய சமூகங்களுக்கு இடையே இது மோதலை ஏற்படுத்தும் விதமாக அரசியல் ஆதாயத்திற்காக இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த இடம் முழுக்க முழுக்க சொந்த நிலங்களை சின்ன உடைப்பு கிராம மக்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அரசு சட்டத்திட்ட விதிமுறைப்படி பார்த்தாலும் சொந்த நிலங்களை அரசின் பயன்பாட்டிற்கு வழங்கும் போது அவர்களுடைய விருப்பப்படி பெயர் வைக்கலாம். ஆனால் ஒரு கிராமம் ஒரே சமூகமாக இருந்தால் அந்த சமூக மக்கள் விரும்பும் பெயரை மட்டும்தான் சூட்டுவது என்றுதான் இன்றளவுக்கு அரசு சட்டத்தினுடைய நடைமுறையிலேயே இருக்கின்றது. தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தீண்டாமைகளுக்கு எதிராகவும் பலவிதமான முன்னெடுப்புகளை மக்களுக்காக பாடுபட்ட பெரும் தலைவர். சுதந்திர போராட்டத்திற்காகவும் உயரமுடன் பாடுபட்ட தியாகியாகவும் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட தலைவருக்கு தான்
மதுரை விமான நிலையத்திற்கு வந்து பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதுதான் வந்து மக்கள் வந்து இன்றளவும் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதை கொடுத்து தான் இந்த இந்த விமான நிலையம் அதை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, மதுரை விமான நிலையம். அப்படி இருக்கையில தன்னுடைய இடங்களை கொடுத்தவர்களுக்கு உரிமை இல்லைன்னா மற்றவர்களுக்கு எப்படி வந்து அது கொடுக்க முடியும் என்பதுதான் அரசனுடைய சட்டத்திட்டத்திலேயே வந்து அது இருக்குது. அதாவது வந்து அவர்களுடைய விருப்பப்படி, அதாவது இந்த நிலத்தை, சொந்த நிலத்தை வந்து அரசின் பயன்பாட்டிற்கு வழங்கும் போது அவர்களுடைய விருப்பப்படி பெயர் வைக்கலாம். அல்லது ஒரு கிராமம் ஒரே சமூகமாக இருந்தால் அந்த சமூக மக்களின் விருப்ப பெயரையே வந்து சூட்டுவது தான் இன்றளவுக்கு நடைமுறையிலே இருந்து இருக்குது. அதான் அரசு சட்டத்திட்டத்தில் இருக்குது. யார் வந்து அந்த இடங்களை கொடுத்துருக்குறாங்களோ அவர்களுடைய பெயரை சூட்டுவது தான் அது வந்து சிறந்தது என்பது தான் வந்து அரசு சட்டத்திட்டத்தில் இருக்குது. அதை தான் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது ஏடிஎம்கே சார்பாக எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பேசியிருப்பது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமா வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக இது வன்மையாக கண்டிக்கப்படுகின்றது. இது போன்ற போக்குகளை வந்து கைவிடப்பட வேண்டும். இதற்கான எதிர்ப்பாளிகள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக இது பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பதை கண்டனத்துடன் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்.